friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கொஞ்சம் வித்தியாசமான சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லிக்கு மட்டும் கிடையாது, சாதத்தோட பசஞ்சி சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு சூப்பரா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இத வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல போதும். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதை வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி 10 பல் போல பூண்டு அதையும் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரும். அதுக்கு அப்புறமா 15 போல சின்ன வெங்காயம் அதையும் வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வதக்கணும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதை வந்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் இதே பேன்ல ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 8லேருந்து 10 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாவும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இதையும் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அதே பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போது இதே பேனில் ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதில் 2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் வரும். 2 கப் துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். தீயை வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி அடி பிடிச்சிடாமல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்க்குறப்போ லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 துண்டு புளி 1 2 3 அந்த 3 பீஸ் இருக்கும்ல, அந்த 3 பீஸ் போதும். புளி கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் ரொம்ப கம்மியாக போதும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போது 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். இப்போவே நம்ம உப்பு சேர்க்குறதுனாலும் ஓகே, இல்லை வந்து நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தேங்காய் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா செவந்து வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சமமாக வந்திருக்கு, நல்லா செவந்து நல்ல ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு, கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். ஏன்னா பேனில் இருந்துச்சுன்னா அது வந்து கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் கரிகிற மாதிரி இருக்கும். நல்லா வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பொன்னிறமாக லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்ட தேங்காய் அதோட எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இதை வந்து நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் போதும், இதை விட ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பொடிக்கு வந்து நம்ம வேறு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. இதுலேருந்து கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம இட்லி தொட்டு சாப்பிடும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கம்மியாகவே போதும். நான் வந்து கொஞ்சம் நிறைய வச்சு காமிக்கிறேன், ஆனால் ரொம்ப கம்மியாகவே போதும். ஒரு இட்லிக்கு வந்து நம்ம லைட்டாக தொட்டாலே நல்லா நிறைவாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இது வந்து இட்லி கூட அப்புறமா வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 2லேருந்து 3 வாரம் வந்து நம்ம வெளியே வச்சுக்கலாம், வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும், ஏன்னா இது வந்து தேங்காய் இல்லை, அதனால கொஞ்சம் கெட்டியாகும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா கரெக்டாகிரும். ஸ்பூன் போட்டு எடுக்கிறப்போ தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க, லைஃப் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.